ஹாய் எல்லாருக்கும். நான் இப்போ இங்க வந்திருக்கிறது அவுட்டர் சிட்டி பெங்களூருக்கு. நான் இங்க ப்ராஜெக்ட் பார்க்கலான்னு வந்திருக்கேன். இங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இட்ஸ் வெரி குட் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. நான் இங்க வாங்கலான்னு வந்தேன். இன்வெஸ்ட் பண்றதுக்காக இந்த ஒரு பிளேஸ் நான் சூட் பண்ணிருக்கேன். எனக்கு சூட்டபிளா இருக்கு. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இங்க இருக்கிறது வந்துட்டு இங்க இந்த என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு 30 ஃபீட் ரோட் இருக்கு. ஸோ அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா நம்மளுக்கு 60 ஃபீட் ரோட் கிடைக்கும். சரி வாங்க போலாம். எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அப்புறம் என்ன வேணும் நம்மளுக்கு? ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இங்க இருக்கு. லைக் சானிட்டரி ஆகட்டும், எலக்ட்ரிசிட்டி, ரோட் ஃபெசிலிட்டிஸ், எவ்ரிதிங் எல்லாமே இங்க இருக்கு. லைக் இங்க கிட்ட கிட்ட பாக்கணும்னா ஏர்போர்ட் கூட வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் அதிகமாவே இருக்கு. அப்படி இல்ல எங்கனால இங்க வந்து ரெசிடென்ட் ஆக முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் இன்வெஸ்ட் கூட பண்ணலாம். ஒரு நல்ல லேண்ட் மேல இன்வெஸ்ட் பண்ணா எப்பவுமே அது குறையாது. இட் வில் கோ அப். அது அப்படியே க்ரோ ஆயிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இது உங்களுக்காக இருக்கும். நானும் இங்க கம்மி கம்மி ஒரு பட்ஜெட்டோட தான் வந்தேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருந்தது. இங்க வந்து பார்த்த அப்புறமே எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ லோன் கூட இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. லோன் எடுத்துக்கலாம். எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அப்புறம் என்ன வேணும் நம்மளுக்கு? ஸோ நீங்களும் அந்த தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, விசிட் பண்ணுங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆயிடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்.